தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரிமளா. இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் சகாயராஜ் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் ஆட்சிக்கு வந்து 1 மாச காலம் ஆயிடுச்சு சார். அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் ஆட்சிக்கு வந்து 1 மாசம் கழிச்சு அவரை பத்தி என்ன நினைக்கிறேன், அவர் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி இந்த தமிழகத்துல ஒரு புதிய மாற்றம் கொண்டு வரணும், புதுசாக அவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து சரி, அதனால் வந்து அந்த 1 மாத காலத்தில் எதுவுமே வந்து ரிசல்ட் பண்ண முடியாது. எடுத்த உடனே வந்து குழந்தை பிறந்த உடனே பேசிச்சுன்னு வச்சுங்க, அது பேயின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணால் பேசுவாங்க. அதனால் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகம். அவரும் வந்து அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றால் போல் பல உள்கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. பொதுவாக வந்துன்னா அதிகாரிகள் தனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய மெயினாக வந்து என்னென்னா அதிகாரிகள் தான். அதிகாரிகள் வந்து ஆட்சி கரெக்டாக பண்ணாங்கன்னா அந்த ஆட்சி சிறப்பாக அமையும். திட்டங்கள் என்னதான் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி, அந்த மக்கள்கிட்ட எடுத்து போகிறது ஆட்சியாளர் கையில் தான் இருக்குது. ஆட்சியாளர்கள் மற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், நிதி பற்றாக்குறைகள் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாப்போல் அந்த ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாப்போல நானும் நினைக்கிறேன். மேகதாது இஷ்யூ பத்தி நீங்க மேகதாது இஷ்யூ என்பது வந்து இப்போதைக்கு நேற்றுக்கோ இல்லை இன்றைக்கோ இந்த விஜய் ஆட்சிக்கு வந்ததுலாம் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது வந்து காலகாலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலும் சரி. என்னன்னா மேகதாது அந்த அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவுகள், அதன் பிறகு வந்து மத்திய அரசு வந்து இதை அரசியலாக்குறது, இங்கே இருக்க 2 மாநிலங்களுக்குள்ளோடு அந்த அரசியல் நிகழ்வாக தான் பார்த்துட்டு இருக்கோம். விஜய் வந்த உடனே வந்து மேகதாது இஷ்யூவோட உடனே அணை கட்ட வந்து தடை விதிப்பார் அப்படின்லாம் பேசணும். பேச்சுவார்த்தைகள் மூலயமா எல்லா பிரச்சனைகளும் தீர்த்துக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. அதனால் வந்து இப்போ தானே வந்திருக்காரு, வெயிட் அண்ட் சி பார்ப்போம். இந்த ஆட்சியில அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, அதை பத்தி மக்கள் ரொம்ப விமர்சனம் பண்றாங்க. இந்த ஆட்சியில மட்டும் இல்லைங்க, பல ஆட்சியிலையும் வந்து கரண்ட் கட் ஆயிருக்கு. அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும். ஏன் இதே திமுக ஆட்சியில் வந்து மின்சார பற்றாக்குறையினால வந்து அந்த ஆட்சியை வராமல் போன நிகழ்வுலாம் நடந்திருக்கு. ஏன்னா வந்து மின்சாரத்தை வைத்து அதிமுக ஆட்சிக்கு வந்த காலகட்டம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு ஏதோ வந்து விஜய் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைகள், நிர்வாக சீர்கேடு இல்லை வந்து சரியாக வந்து பண்ண மாட்டாங்க. அவருக்கு மட்டும் அந்த 2 தமிழகமாக வச்சுக்கணும்னு அவருக்கு ஆசையாக. எல்லாருக்கும் வந்து என்னென்னா அடிப்படை வசதிகள் என்பது வந்து முக்கியமானது. அடிப்படை என்னென்னா குடிநீர் பிரச்சனை, மின்சாரம், அதெல்லாம் அதில் வந்து அதிக கவனம் செலுத்துகிறாங்க. புதிய நிர்வாகிகள், புதிய நிர்வாகம், அதில் அதிகாரிகள் எத்தனை போக்கள் இருக்கலாம், இல்லை ஏற்கனவே வாங்கப்பட்ட அந்த சாதனங்களாக வந்து பழுது போய் இருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சீர் செய்வது என்பது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவாங்க. அதனால் வந்து பற்றாக்குறை என்பது அந்த போக்குறதுக்கு அதிகாரிகளோட வந்து தினந்தோறும் ஆலோசனை கூட்டம் நடப்பதாக வந்து மின்சாரத்துறை அமைச்சர் வந்து செய்தியாளர்கள் மத்தியில் வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், சீர் செய்யப்படும், தடையில்லா மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஏன்னா 1 மாத காலத்தில் மட்டும்தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மின்சாரம் இல்லை, அதனால் வந்து அவர் சொன்னதை வந்து செய்யலை அப்படின்லாம் பேசியிருக்காங்க. எல்லா இதுக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு சாதாரண வந்து ஒரு புதுசாக நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு அதிகாரியாக வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு புதுசுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அதை சீர் செய்ய முடியும். அதனால் வந்து புதிதாக அமைச்சகம் அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன சீர்கேட் நடந்திருக்கு, எதெல்லாம் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் எந்தெந்த சாதனைகளை வந்து பழுதடைஞ்சு இருக்குது, ஏன் இது போல பிரச்சனைகள் இருக்குது, இது ஏதாவது வந்து மக்களுக்கு வந்து என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அதிகாரிகள் ஏதாவது தவறுகள் செய்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆய்வு செய்கிறாங்க. எல்லாமே வந்து மின்சார பற்றாக்குறையெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எதிர்கட்சி மேலே நம்ம பழி போட முடியாது. ஆனால் ஆண்டு கட்சியும் சரி, ஏற்கனவே ஆண்டு சென்ற கட்சியும் சரி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்கம்மா. சீரான மின்சாரம் நிச்சயமாக வந்து தருவாங்க. வருஷந்தோறும் ஜூன் மாசத்துல காவிரி ஆறு திறக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் அது தண்ணி திறக்கல, அதனால விவசாயிகள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எப்பவுமே வந்து என்னென்னா மேட்டூர் அணை திறப்பு என்பது வந்து சாகுபடி இந்த விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அங்கே வந்து அந்த அணையில் வந்து நீர் அதிகமாக இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் 12ஆம் தேதியே திறக்க வேண்டிய அந்த சூழல் இன்னைக்கு வந்து அந்த அணையில் நீர் இல்லாதது காரணத்தினால வந்து அதை திறக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுக்காக வந்து என்ன பண்ணான்னா அங்கே இருக்கிற விவசாயிகள் குறு விவசாயிகள் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு இதில் வந்து மின்சாரம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டே இருக்குது. இவர்களுக்கெல்லாம் வந்து உரிய நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. விவசாயிகள் மேலே வந்து நிச்சயமாக வந்து அக்கறை கொண்ட அரசாங்கம் இது செயல்படும் பண்ணணும். விவசாயிகளுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று நடப்பாங்க. ஏற்கனவே இந்த 50% அந்த கடன் தள்ளுபடி என்பது வந்து முழுமையாக வந்து தள்ளுபடி செய்வதற்கான ஆய்வுக் கூட்டம் நடப்பதாக வந்து நேற்றைய கூட அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் வந்து நிச்சயமாக வந்து விவசாயிகளுக்கு மிக விரைவில் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த அரசு மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். விஜய் அரசியலுக்கு வந்துதான் பாலியல் கொடுமை அதிகமா நடக்குதுன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அரசியலுக்கு வந்து இது காலகாலமா நடக்கிறது தான். ஆதாய கொலை இருக்கு, அப்புறம் வந்து பழி வாங்குதல் நிறைய இருக்கு. பிள்ளைகள் திமுக ஆட்சிலையும் நம்ம குறை சொல்ல முடியாது, தாவேக ஆட்சியும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து குற்றம் செய்யுங்க, பாலியல் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து சொல்லி இது பண்ண போறது இல்லை. பெரும்பாலும் இப்போ ஏன் வந்து இவ்வளோ விமர்சனங்களுக்கு வந்து செய்திகள் வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா, ஏன்னா இந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அதிகமாக நெருக்கடி கொடுத்ததே வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க பல்வேறு திமுக ஆட்சி காலத்தில் பல நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கடைசியாக வந்து அடிபட்டு போனது வந்து இந்த விஷயத்தில் தான். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தான் வந்து எதிர்கட்சிகளாக கையில் எடுத்தாங்க. அது குறிப்பாக வந்து விஜய் வந்து அதை தான் கையில் எடுத்தார். ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து சிறு பிள்ளைகளுக்கு முதியவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அதனால் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து பாலியல் சீண்டல் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பாதுகாப்பு இல்லாமல் கொலை, கொள்ளை, வழிவரி அப்படின்னு சொல்லிட்டு போதைப் பொருள் கலாச்சாரங்கள் ரொம்ப எதிர்ப்புன்னு சொல்லிட்டு தான் அதை வச்சு தான் வந்து அவங்க அதுதான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஈடுபட்டது. நிறைய வந்து வெறுப்புகள் சம்பாதிச்சது வந்து திமுக ஆட்சி போனதுக்கு காரணமே அதுதான். அதனால் அதனுடைய பிரதிபலிப்பு என்பது வந்து இந்த ஒரு மாத காலத்தில் வந்து அவங்க பட்டியலிட்டு காட்டுறாங்க. எங்கள் ஆட்சியில் மட்டும் நீங்கள் குற்றம் சொன்னீங்களே, இந்த ஆட்சியிலே அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக தான் வந்து என்னென்னா சிங்க பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு முழு சுதந்திரமும் வந்து கொடுத்துருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து ஒரு டிஎஸ்பி தலைமையில் வந்து 2 பிரிவாக வந்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்து 70 பிரிவுகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 200க்கும் மேற்பட்ட பிரிவுகள் வந்து உருவாக்கி தரதா வந்து அரசு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து 300 கோடி ரூபாய் அதுக்காக நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2500 காவலர்கள் பணியமர்த்ததாக வந்து பேசியிருக்காரு. முதலமைச்சர் அவர் பேசும்போது கூட சொல்லியிருக்காரு, பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், அதில் நான் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது அங்கும் இங்கும் எல்லா நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் வந்து ஏன் இந்த செய்திகள் எல்லாம் வந்து வெளியில் குறைவாக வந்தது, தாவேக ஆட்சி காலத்தில் மட்டும் இந்த ஒரு மாத காலத்தில் வந்து பக்கமாக ஏன் இந்த செய்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த செய்திகள் வராமல் இருக்கிறது முழுமையாக வந்து ஆளுங்கட்சி சார்ந்த ஊடகங்கள் வந்து அதிகமாக இருந்தது. ஆளுங்கட்சிகளுக்கு ஆதரவான ஊடகங்கள் இருந்தது. இப்போது வந்து ஆளுங்கட்சி இல்லாத திமுகவில் வந்து இப்போ எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய ஊடகங்களால் வந்து பல சம்பவங்கள் ஒரு சாதாரண ஒரு மாவட்ட ரீதியாக நடக்கக்கூடியது, அந்த வட்டாரத்தில் நடக்கக்கூடிய செய்தி கூட வந்து இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபல பத்திரிகை திருப்போட அந்த பத்திரிகை முழுக்க வந்து என்னென்னா கொலை, கொள்ளை, பாலியல் சீண்டல் இப்படி இருக்கும்போது இந்த அரசுக்கு எதிராக வந்து இது திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அரசு வந்து அசுர வேகத்தில் வந்து இது எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சி சார்ந்த இந்த ஊடகங்கள் வந்து சுட்டி காட்டுறதை வந்து அசுர வேகத்தில் இவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இதுவே வந்து இவங்களுக்கு வந்து திரும்பக்கூடாது. இவங்க அவங்க சொல்ல அதாவது எப்படின்னா உங்கள் ஆட்சியில் இந்த குற்றம்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்ல உடனடியாக வந்து இவர் வந்து நடவடிக்கை எடுத்தாருன்னா நிச்சயமாக வந்து இந்த கிரைம் இது வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து ஆதவ அர்ச்சனாவை பற்றி நிறைய விமர்சனங்கள் வருது, அதை பற்றி கொஞ்சம் அதான் சொல்லணும். அதாவது என்ன நிறைய பேர் வந்து என்னென்னா எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணது என்னென்னா அவர் ஒரு பிம்பம், அதாவது ஆதவ அர்ஜுனா தான் வந்து நிழல் முதலமைச்சர், அவர் தான் வந்து எல்லாமே
அவர் தான் பண்ணுறாரு, அவர் டிசைட் பண்ணது தான் எல்லா அதிகாரிகளும் போடுறதுனால சரி மற்றதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஒரு தகவல் வந்து வெளியே வந்துட்டுருக்கு. அதனால் வந்து முதல் யார் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு ஆதரவு அர்ஜுனா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பல விமர்சனங்கள் வைப்பாங்க. அதையெல்லாம் வந்து அவர் சட்ட ரீதியாக வந்து சந்திக்கணும், பொதுமக்களுக்கு வந்து அவர் வந்து அதை எடுத்து சொல்லணும். சொல்லி அவரும் வந்து ஆவேசமாக பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பொறுப்புள்ள ஒரு அதிகாரி, பொறுப்புள்ள ஒரு அமைச்சர், முதலமைச்சர் கூட வந்து பக்கபலமாக இருக்கக்கூடியவர். விமர்சனங்கள் வந்து ஆரோக்கியமாக அதை எடுத்துக்கொண்டு அது சரி செய்யறதுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேசுறதுக்கு முன் வரணும். தாவேக்கால இருக்கிற எம்எல்ஏக்களோட பொண்ணுங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். எல்லா பொண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அது எல்லா ஆட்சியிலையும் இருக்குது. திமுக ஆட்சியிலையும் சரி அதிமுக ஆட்சியிலையும் சரி நிறைய சட்டமன்ற உறுப்பினர் பிள்ளைகளாம் வந்து அரசு பள்ளியில் சேர்த்துருக்காங்க. வந்து புதுசாக வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏ சேர்த்துனா அது ஒரு செய்தி, அவ்வளோதான். அதனால் அது என்னென்னா ஒரு முன்மாதிரியா, இப்போ நானே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன், ஏன் என்னுடைய வசதிக்கு வந்து ஒரு தனியார் பள்ளியில் என்னால் சேர்க்க முடியும், நான் ஏன் என்னுடைய பிள்ளைகளை எடுத்துகிட்டு வந்து நான் அந்த அரசு பள்ளியில் நான் படிக்க வைக்கிறேன்னா நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். என்னை போல் வந்து நிறைய பேர் வந்து அரசு வேலையில் செய்யக்கூடியவங்க, அரசால் பயன்படக்கூடிய நபர்கள்லாம் வந்து என்னென்னா அரசு பள்ளியில் வந்து படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் முன் வர வேண்டும். எத்தனையோ வந்து பள்ளிகளில் வந்து இன்னும் வந்து சேர்க்கை எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிரப்ப வேண்டும் ஒரே காரணத்து நல்ல ஒரு நோக்கத்துக்காக வந்து தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய மகளை வந்து அந்த பள்ளியில் சேர்த்துருக்காரு. அது வரவேற்கும் விஷயம்தான். அவர் மட்டும் இல்லை, திமுக ஆட்சியிலே சேர்த்துருக்காங்க, அதிமுக ஆட்சியிலே வந்து அரசு பள்ளியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் சேர்த்துருக்காங்க. இது ஒரு செய்தி, இது வந்து வரவேற்பான ஒரு செய்தி தான். பல்வேறு மாநகராட்சியில மேயர் வந்து தேவையில்லாத தலையீடு இல்லை, தலையீடு என்பதுல இல்லைங்க. ஒரு புதுசாக என்னன்னா ஒரு ஆளுங்கட்சியிலேருந்து தேர்வு செய்யப்பட்ட மாநகராட்சியுடைய மேயர். அப்போ என்னன்னா பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி அவர் இது மாதிரியான ஒரு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்க தான் செய்யும். இது முழுக்க வந்து ஒரு அரசியல் நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். முரண்பாடாக நான் யாருமே நான் பார்க்கறது இல்லை. இவங்க ரெண்டு பேரும் வந்து இணைந்து பண்ணாங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தோட ஆண்ட கட்சியில், அதாவது வந்து அதிகாரம் கண்ட மாநகராட்சியுடைய மேயர்களாக இருந்தாலும் சரி இப்போ வந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக சரி இணக்கமான ஒரு முறையில் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு அவங்க இணைந்து செஞ்சாங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வரலாம். இந்த புதிய அரசுக்கு அந்த பேர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ 1-2 பேர் வந்து முரண்பாடான கருத்துனால ஒட்டுமொத்த மேயர்னு நம்ம குறை சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. 1 மாதம் தானே அங்கே ஆயிருக்கு. வந்து இது நம்ம பொறுப்பு ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரியா ஒரு டைம் கொடுக்கணும். எடுத்த உடனே வந்து எல்கேஜியில் ஒரு குழந்தைய சேர்த்துட்டு நீ வந்து 10th பாடத்தை வந்து ஏன் படிக்கலன்னு கேட்டால் அது எவ்வளோ பெரிய முட்டாள் தானே, ஐயக்குயில் தானே, கேட்கக்கூடாது. அந்த குழந்தையுடைய வந்து சரியாக அந்த குழந்தைய வந்து பார்க்கக்கூடியது, அதனுடைய அறிவாற்றலை நம்ம வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு வந்து குறிப்பான ஒரு நேரத்தை நம்ம கொடுக்கணும். அதுபோல தான் இந்த ஆட்சியும் சரி, ஆட்சி நடத்துறதுக்காக நல்ல ஆட்சி அமையணும்னா எடுத்த உடனே வந்து குற்றம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. பொதுவாக வந்து என்னென்னா ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக வந்தான்னு வச்சுக்கல, மாமியார் வந்த அன்றைக்கே வந்து குற்றம் சொல்லிகிட்டே வச்சு அந்த மருமகளுக்கு சலிப்பு ஏற்பட்டுரும். அதுபோல தான் அது ஆட்சியில் வந்து ஆட்சிக்கு வந்து 1 மாதத்துக்குள்ளேயே வந்து சும்மா குற்றம் சொல்லிட்டு அவங்க எப்பவுமே இப்படி தான் சொல்லுவாங்க சொல்லிட்டு எதிர்கட்சியுடைய அந்த தன்மை வந்து இழந்துடும். அதனால் எதிர்கட்சி எப்படி நான் வந்து ஆளுங்கட்சி நான் எதிரியாய் பார்க்க மாட்டேன், எதிர்கட்சி போல் தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்களோ அதுபோல் வந்து ஒரு 6 மாத காலம் வந்து நேரத்தை கொடுத்து அவர் உண்மையில ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள் எடுத்து சொல்வது தப்பு இல்லை. நீங்கள் எடுத்து சொல்லுங்க, ஆனால் வந்து எடுத்தெறிந்து தூக்கி எறிந்து விடாதீர்கள். அதுதான். ராகவா லாரன்ஸ் இப்போ புதுசாக திருச்சி கிழக்கில் நிற்கிறதா அறிவிப்பு வந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். ராகவா லாரன்ஸ் நிற்க வைக்கிறாங்களோ இல்லை வேற யார் நிற்க வைக்கிறாங்களோ அது தாவேக்கா தான் முடிவு பண்ணணும். அந்த முறைப்படி வந்து அந்த கட்சியில் போய் இணைச்சு பொறுப்புகள் வாங்கி அந்த கட்சி முடிவு பண்ணாதான் யார் வந்து நின்னாலும் வந்து அந்த சட்டமன்ற மக்கள் தான் முடிவு செய்வாங்க. இன்றைக்கு வந்து இந்த 1 மாத காலம் அந்த எப்படியோ வந்து இந்த இடைத்தேர்தல் வருவதற்கு 3 மாதங்கள் ஆகும். இன்னும் ஒரு 2 மாதத்தில் அந்த 3 மாதத்தில் வந்து இந்த ஆட்சிகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த குட்வில் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க நல்ல மதிப்பெண் பெற்றாங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக வந்து அங்கே யாரை நிற்க வச்சுருந்தாலும் சரி. ஏன்னா இது எப்படி ஒரு கட்டமைப்பை வந்து உடைச்சார் விஜய். இன்றைக்கு வந்து பணம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து உண்மையில எல்லாமே வரவேற்கிறாங்க. ஒரு சாமானிய மக்கள் கூட
சட்டசபைக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை உருவாக்குனது விஜய் தான். அதே போல் வந்து ஒவ்வொரு தொகுதியில் வந்து நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்து சொன்னார். அங்கே நிற்கிறதெல்லாம் நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து இடைத்தேர்தலில் வந்து நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுவார். அந்த நான் என்றவர் வந்து நல்லாட்சி, அந்த நல்லாட்சின்னு அந்த 3 மாதம் காலத்தில் வந்து மக்கள் மனதில் வந்து எப்படி இடம்பெறுறாரு, அவருடைய நடவடிக்கை அதெல்லாம் பார்த்து தான் வந்து மீண்டும் மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. அது யாரை நிற்க வச்சிருந்தாலும் சரி, ராகவ லாரன்ஸாக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி. ஆனால் வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து இடம் கொடுக்காமல் ஆளுங்கட்சி வெல்வதுக்கு அவர் வந்து இன்னும் ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்யணும். மக்கள் மனதில் வந்து இன்னும் அதிகமாக இடம் பெறணும். அந்த எதிர்பார்ப்புகள் வந்து குறையவே கூடாது. 100%னா அது 200% தான் ஆகணும். அது 80% வந்துடக்கூடாது.